சாதிச்ச ஒரு சந்தோஷம். அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. ஹாய் ஹலோ வெல்கம் டு Tanveevlogs தமிழ். இன்னைக்கு நாங்க எங்க போயிட்டு இருக்கோம்னு பாத்தீங்கன்னா கத்தர் பவுலிங் சென்டருக்கு தான் போயிட்டு இருக்கோம் ஃபேமிலியோட. ஸோ ஆஃப்டர்நூன் வந்து தன்வி வந்து தூங்கிட்டா. ஆஃப்டர்நூன் வந்து தன்விக்கு வந்து ஒரு பர்த்டே பார்ட்டி இருந்தது ஃப்ரெண்டோட, அங்கே போயிருந்தா. செம்ம என்ஜாய்மெண்ட் போல, பயங்கர டயர்டாக தூங்கிட்டு இருக்கா. நாங்கள் வந்து இப்போ அல்கூர்லேருந்து கிளம்பி போயிட்டுருக்கோம். டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 5:30 ஆகுது. கத்தர் பவுலிங் சென்டர் தான் போயிட்டுருக்கோம். நீங்கள் வந்து கூகுளில் இல்லைன்னா வேஸ் யூஸ் பண்ணிங்கன்னா அதில் போட்டாலே வந்து உங்களுக்கு வந்து லொக்கேஷன் காமிக்கும். ஸோ இன்னும் ஒரு 5 மினிட்ஸில் ரீச் ஆயிடுவோம். ஸோ அங்கே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஃபைனலி கத்தர் பவுலிங் சென்டர் ரீச் ஆகிட்டோம். இதுதான் பவுலிங் சென்டரோட என்ட்ரன்ஸு. நாங்கள் மட்டும் இல்லை, எங்கள் கூட ஒரு 3 ஃபேமிலிஸ் இருக்காங்க. நாங்கள் எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் தான். ஸோ எல்லாருமே ஒன்றா தான் போனோம். என்ன மாயமும் தெரியாது, எப்போ போனாலும் எங்களுக்கு பார்க்கிங் மட்டும் ஈஸியாக கிடச்சிரும். ஸோ இந்த வாட்டியும் எங்களுக்கு உள்ளே என்ட்ரி ஆனோடனே பார்க்கிங் ஸ்லாட் கிடச்சிருச்சு. காரை பார்க் பண்ணிட்டோம். கத்தர் பவுலிங் சென்டருக்குள்ளே எப்படி இருக்குங்கிறத ஒரு ஷார்ட் வீடியோவில் பார்த்துடலாம். கத்தர் பவுலிங் சென்டருக்குள்ளே என்ட்ரி ஆனோடனே ஃபஸ்ட்டு இருக்கிற ஏரியா வந்து பில்லியர்ட்ஸ் அண்ட் ஸ்னூக்கர்ஸ் விளையாடுற ஏரியா. அதுக்குள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு பவுலிங் ஏரியா இருக்குது. நிறைய பவுலிங் ட்ராக்ஸ் இருக்குது. அண்ட் மேலே வந்து டிவியில் நம்ம என்னென்ன பிளேயர்ஸ் விளையாடுறோமோ அவங்க நேம்ஸ் எல்லாம் வந்து நேம்ஸ் அண்ட் பாயிண்ட்ஸ் வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ இங்கே ஒரு கேமுக்கு வந்து 12 ரியால் சார்ஜ் பண்ணுறாங்க. அதுவே வீக் டேஸில் இருந்துச்சுன்னா 10 ரியால் சார்ஜ் பண்ணுறாங்க. பவுலிங் விளையாடுறதுக்காக அவங்களே வந்து ஷூஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. சாக்ஸ் வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், ஆப்ஷனல் தான். நாங்கள் வந்து 2 ட்ராக் புக் பண்ணோம், லேடிஸ்க்கு ஒன்று ஜென்ஸுக்கு ஒன்றுன்னு சொல்லிட்டு மல்டிபிள் கேம்ஸ்க்கு. ஸோ இங்கே நேம்ஸ் எல்லாம் வந்து அந்த ட்ராக்குக்கு நேராக வந்து டிஸ்பிளே ஆகிட்டு இருந்தது. ஆள் தெரியல போட்டுருக்கு. நாங்கெல்லாம் சிங்கத்தோட உண்ணாக்க வெட்டுக்குன்னு பிடிங்க திங்கிறீங்கடா. சொல்றீங்களா? ஆமாப்பா. ஐயோ, எனக்கு ஒண்ணுமே புரியலையே. சந்தோஷமா இருக்கே. ஐயோ, கைப்புள்ள அருவலோட கிளம்பிட்டானே. இன்னைக்கு எத்தனை தலை ஊர்ல போதோ தெரியலையே. 3 வருஷமா பில்டப் தான் கொடுக்கறாரு, உன்னத்தையும் உடைக்க மாட்டேங்கிறாரு. அண்ணே, நீங்க பெரிய ஆளுண்ணே. உனக்கு தெரியுது, நம்ம ஊர் ஜனங்களுக்கு தெரியலையே. எங்களோட இந்த ஷார்ட் வீடியோ அபவுட் கத்தர் பவுலிங் சென்டர் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்ததுன்னு நம்புகிறேன். மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். அன்டில் தென் பை, see you.